கோவையில் நடைபெற்ற திமுக முப்பெரும் விழாவில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்று உரையாற்றினர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் உரையாற்றிய போது மு.க.ஸ்டாலின் போன்ற தலைமை அமைவது அரசியலில் அபூர்வம், அற்புதம் என புகழாரம் சூட்டினார். தென்னிந்தியாவில் பாஜகவால் காலூன்ற முடியாத ஒரே மண் தமிழ்நாடுதான் எனவும், எத்தனை முறை முயன்றாலும் இந்த மண்ணில் பாஜக வேரூன்ற முடியாது என்பதை முதலமைச்சர் நிரூபித்துள்ளார் எனவும் கூறினார். இதனையடுத்து உரையாற்றிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டின் வெற்றி சரித்திர வெற்றி எனவும், இந்தியா கூட்டணியின் வெற்றியை நாடே கொண்டாடுவதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். தொடர்ந்து உரையாற்றிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி ஒற்றுமையை மற்ற மாநிலங்களிலும் பின்பற்றி இருந்தால் இந்தியா கூட்டணி நிச்சயம் வெற்றி பெற்றிருக்கும் என கூறினார். விக்கிரவாண்டி தேர்தலை புறக்கணிப்பதன் மூலம் எதிர்காலத்தில் அதிமுக எந்த அணிக்கும் செல்ல உள்ளது என்பது தெரிவதாகவும் அவர் விமர்சனம் செய்தார். அதன் பிறகு உரையாற்றிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன், பாஜக ஆட்சி எப்போது கவிழும் என்று யாருமே சொல்ல முடியாது என சாடினார். தேர்தல் ஆணையம் முறையாக செயல்பட்டு இருந்தால் இந்தியா கூட்டணிதான் ஆட்சிக்கு வந்திருக்கும் எனவும், நாடாளுமன்றத்தில் இனி மோடி வாலாட்ட முடியாது எனவும் கூறினார். தொடர்ந்து பேசிய திராவிட கட்சி தலைவர் கி. வீரமணி, தேர்தலுக்கு முன்பு தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த நாட்டின் ஜனநாயகம் இந்தியா கூட்டணியின் வெற்றியால் பொது பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக, ஜனநாயகம் விரைவில் குணமடைய வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழிநடத்த வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார்.